ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம 16th டிசம்பர் டு 22nd டிசம்பரில் இருக்கக்கூடிய வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் 1 ஆஃப் தி வீடியோ. நம்ம எந்தெந்த நியூஸ் பேப்பரில் இருந்தெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் டெல்லி எடிஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் இருந்து சோஷியாலஜி ஃபேக்கல்ட்டி ஸ்டடி படி தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ டெய்லி ஒரு வீடியோ வில் பி அப்லோடட். உங்களுடைய சோஷியாலஜி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ரிப்போர்ட் கார்டு 2023 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிப்போர்ட் கார்டை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா 82 ஆர்டிக் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த ஆர்டிக் ரீஜன்லேயே போய் என்னென்ன மாதிரியெல்லாம் டேமேஜஸ் நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் இம்பேக்ட். ஸோ அப்போ குளோபல் வார்மிங் மூலமாக ஆர்டிக்கில் என்னென்ன மாதிரிலாம் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் 3 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. மேக்கிங் 2023 வாஸ் தி வார்மஸ்ட் சம்மர் இந்த ஆர்டிக். கனடா கிரீன்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் ஃபயர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஐஸ் ஷீட்டெல்லாம் வந்து உருக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய வின்டர் ஸ்னோ கவருமே வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மந்த் ஃபார் தி சன்னாகவும் வந்து இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எக்கலாஜிக்கல் சைக்கிள் வந்துட்டு பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கு. சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சருமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு. அங்கே என்னென்ன சீஸ் எல்லாம் இருக்குன்னா பேரன் சி, காரா சி, லாப்டிவ் சி, பீஃபோர்ட் சீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்மருங்கும் போது டார்க் ஓப்பன் வாட்டர் ஆஃப் தி ஆர்டிக் ரீஜன் வந்து சன்ரேஸை அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி ஆட்டம் சீசன், அந்த சீசனுங்கும் போது அதை ஒரு ஹீட்டிங் பேடாக ஆக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அங்கே ஆர்டிக் ரீஜனில் ஒரு ஹீட் ஸ்டெபிளைசராக இந்த ஒரு மெக்கானிசம் வந்து செயல்பட்டுருக்கு. ஆனால் இதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்திருக்கு. விண்ட் பேட்டர்ன்ஸ்லேயுமே வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. அங்கே ஓஷன் ஸ்டார்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நடக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் ஆகட்டும், அதே மாதிரி யுகோன் ரிவர் சினுக் அப்படின்னு சொல்லக்கூடிய மெரைன் ஸ்பீஷீஸோட ப்ரொடக்ஷன் இது எல்லாமே வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஃபின்லாண்டு வந்துட்டு இதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்பீஷீஸான ரெயின்டீர் இருக்குது இல்லையா, அதோடைய ஹேபிட்டட்டை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டீக்ரேடட் பீட்லேண்ட்ஸ் ஆல்சோ ரிலீஸ் க்ரீன்ஹவுஸ் கேஸஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பீட்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பீட்லேண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதில் படிப்போம்னா கோலோடைய லைஃப் சைக்கிளில் வந்து படிப்போம். ஸோ அப்போ பீட்லேண்ட்ஸோடைய டீக்ரேடேஷன்னாலேயுமே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்தராக கிளைமேட் சேஞ்சுக்கு அதுவுமே ஒரு காரணமாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து நம்ம நினச்சி குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் வைடு ஹெட்லைன்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரே ஸ்னாப்ஷாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரைன் ஆல்கேலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸ்னோ லாஸ் வந்து கம்மியாகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏர்லியாக ஸ்னோ லாஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரியில் தான் ஸ்னோ லாஸ் ஆகணும் அப்படின்னா டிசம்பர்லேயே வந்துட்டு ஸ்னோ லாஸ் வந்துட்டு ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ப்ரிசிபிடேஷன் வந்து ரொம்பவே எச்சாகிட்டு இருக்கு. துந்த்ரா வந்து க்ரீன் ஆகிட்டுருக்கு. ஸோ துந்த்ரா வந்து இட் இஸ் ஐஸ் ரீஜன். ஸோ அது வந்து அங்கே க்ரீனரி வர்றதோடைய காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹீட் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கக்கூடிய ஐஸ் ஷீட்ஸுமே வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு. வைல்டு ஃபயர் இன்க்ரீஸ் ஆகுது. சால்மன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் 2022 அதுதான் வந்து யுகோன் ரிவர் சினூக் சால்மன் வந்து பார்த்துருந்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் சப்சி பெர்மஃப்ராஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பெர்மஃப்ராஸ்ட் ஏரியாவுமே வந்து பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கு. பீட்லேண்ட்ஸை வந்து ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க பை ஃபின்லாண்டு. ஹோலிஸ்டிக் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இண்டிஜினஸ் அப்சர்வர்ஸ் டாக்குமெண்ட் லாங் டேர்ம் சேஞ்ச் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கில் என்னென்ன மாதிரிலாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சப்சி பெர்மஃப்ராஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதுனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சப்சி பெர்மஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாயில் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு வந்து குறிப்பிடுவோம். அது சப்சி லெவலில் ஏற்பட்டதுனா தான் இதை சப்சி பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஃப்ரோசன் சாயில் இந்த ஓஷன் ஃப்ளோர் தட் இஸ் ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர். ஓகேங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் சப்சி பெர்மாஃப்ராஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தாயிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சின்ஸ் இட் வாஸ் சப்மர்ஜ்ட் ஆஃப்டர் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஐஸ் ஷீட்ஸ் ரீட்ரீட்டட் thousands of years ago. ஸோ இப்போ வரக்கூடிய அந்த வார்மர் ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயிங் ஆஃப் பெர்மாஃப்ராஸ்ட் வந்து இன்னுமே அதிகப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
சரி, ஓகே. இதெல்லாம் மெல்ட் ஆகுது அப்படின்னா, என்ன பாதிப்பு ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்மாஃப்ராஸ்ட்குள்ள தான் நெறைய ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். ஸோ, இப்போ இதெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த ஆர்கானிக் மேட்டர் மூலமா நெறைய கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன்லாம் வந்து எமிட் ஆகும். ஸோ, ஃபர்தர் ஆக்ஸலரேட்டிங் தி கிளைமேட் சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர பத்தி குடுத்திருந்திருப்பாங்க. விச் இஸ் மெக்கன்சி ரிவர். இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா, கனடால இருக்கக்கூடிய ஒரு ரிவர். ஸோ, இதோடைய மெயின் சோர்ஸே வந்து கிரேட் ஸ்லேவ் லேக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மெக்கன்சி ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்க்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய பேஃபோர்ட் சீல வந்து ட்ரெயின் ஆகும். இது வந்து ஒரு மெக்கன்சி டெல்டாவுமே வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ, இட் ஃபார்ம்ஸ் அலாங் வித் த ஸ்லேவ், பீஸ் அண்ட் ஃபின்லே த லாங்கஸ்ட் ரிவர் சிஸ்டம் இன் கேனடா. ஸோ, கேனடாலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ரிவர் சோர்சஸ் ஒரு வாட்டர் சோர்சஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸ்லேவ் லேக், பீஸ் லேக் அண்ட் ஃபின்லே லேக் தான். ஸோ, இதை ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு பேசின் மாதிரி கிரியேட் ஆகும் அண்ட் இன்க்ளூட்ஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் பேசின் ஆஃப் எனி நார்த் அமெரிக்கன் ரிவர் ஆஃப்டர் தி மிசிசிப்பி. ஓகேங்களா? ஸோ, டியூ டு த ரைசிங் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இந்த ரிவர் வந்து வார்ம் வாட்டரை மெயினாக சப்ளை பண்ணுது டு தி பேஃபோர்ட் சீ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ, இதன் காரணமாகவுமே நிறையா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் வந்து நடைபெற்றுட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்க்டிக்கில் இருக்கக்கூடிய வார்மர் ரீஜன்ஸை வந்து மேப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃப். இதுதான் வந்து பார்த்தோம். பேரன் சி, காரா சி, லாப்டிவ் சி, பீஃபோர்ட் சி, சுக்சி சி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய சீஸ் தான். அதிகமாக வந்து வார்மிங் வந்து கான்டினென்டல் மார்ஜின்ஸில் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதுதான் வந்து மேப் பாயிண்ட்ஸு. ஸோ, இதோட இந்த ஆர்டிக்கல் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கீட்டமைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கீட்டமைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனஸ்தெட்டிக். ஓகேங்களா? இட் இஸ் லிஸ்டட் ஆஸ் அ ஹாலுசினேஜன் பை தி யூஎஸ் ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ஹாலுசினேஜன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மைண்ட் வந்து வித்தியாசமாக வந்து செயல்படும். அதாவது ஒரு விதமான மாய தோற்றமெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ, இட்ஸ் ரெஃபர் டு அஸ் டிசோசியேட்டிவ் அனஸ்தெட்டிக் ஹாலுசினேஜன் பிகாஸ் இட் கிரியேட்ஸ் அ ஃபீலிங் ஆஃப் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் பெயின் அண்ட் தி என்வாயன்மெண்ட். ஓகேங்களா? ஸோ, இது எப்போ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸில் கெட்டமைன் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் அஸ் அன் அனஸ்தெட்டிக் ஃபார் அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கன்சம்ஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மென்டல் ஹெல்த் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து இதை ரெகுலராக வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. வியா ஐவி இன்ட்ராவெனஸ் இன்ஜெக்ஷனு, நாசல் ஸ்ப்ரே, டேப்லெட் மூலமாகவுமே வந்துட்டு இதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மென்டல் ஹெல்த் பேஷண்ட்ஸு. ஓகேங்களா? அண்ட் சம் மே ரெக்வயர் எக்ஸ்டெண்டட் யூசேஜ். ஸோ, ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய அந்த சராசரி வாழ்வில் அவங்களால வாழ முடியாது இல்லையா? ஸோ, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குமே இந்த கெட்டமைன் ட்ரக் யூஸ் பண்ணதா வந்து சொல்கிறாங்க. இந்த கெட்டமைனோட எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு தெரப்பட்டிக் எஃபெக்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் செஷன்ஸுங்கும்போது இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளசன்ட் விஷுவலைசேஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இது கொண்டு வருவாங்க. பிரெயின் ரிசெப்டார்ஸ்லேயுமே நிறைய இம்பேக்ட் வந்து நடந்துகிட்ருக்கு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஆன்டி டிப்ரெசன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஹை டோசஸோட எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கெட்டமைனோட அனஸ்தெட்டிக் குவாலிட்டிஸ் வந்துட்டு இன்னுமே நிறையா தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ, அப்போ கீட்டமைன் இஸ் யூஸ்ட் அஸ் அனஸ்தெட்டிக் அண்ட் ஆல்சோ ஹாலுசினேஜன். ஓகேங்களா? ஸோ, மெயின்லி அக்ராஸ் மென்டல் ஹெல்த் தெரப்பி. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒடிஷா செட் ஃபார் அயோத்தியா லைக் செலிப்ரேஷன் ஃபார் அன்வீலிங் ஆஃப் ஜெகநாத் டெம்பிள் பியூட்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ, ஒடிஷாவில் தான் ஜெகநாத் டெம்பிள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீ மந்திர பரிக்ரமா ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அ மேசிவ் பெரிஃபரி ரீடெவலப்மெண்ட் ஆஃப் த ஃபேமஸ் ஜெகநாத் டெம்பிள் டப்ட் ஹஸ் ஒன்ஸ் இன் அ சென்ச்சுரி ரெனோவேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது எப்போ பார்வையாளர்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 17 அன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ, இதுக்கு வந்துட்டு யார் அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து பண்ணுறாங்க. விச் அட்மினிஸ்டர்ஸ் அஃபேர்ஸ் ஆஃப் தி 12th century டெம்பிள். ஸோ, இந்த ஜெகநாத் டெம்பிள் வந்து 12th century டெம்பிள். ஸோ, இந்த விழாக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 857 டெம்பிள்ஸ் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. மெயின்லி இன் ஒடிஷா அண்ட் 180 மேஜர் டெம்பிள்ஸ் இன் அதர் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ, இதுக்காக வந்துட்டு more than 4,000 crores allocate பண்ணியிருக்காங்க for the augmentation of basic amenities and development of heritage and architecture. அபதா ஸ்கீம் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க. மெயின்லி இதோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பூரி ஏரியாவில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த ப்ராஜெக்ட் மூலமாக வந்து 75 மீட்டர் ஏரியா அபட்டிங் மெகாநாடா பச்சேரி த கிராண்ட் பவுண்ட்ரி அரௌண்ட் ஜெகநாத் டெம்பிள். ஸோ, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுமே ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ, இந்த ஏரியாவை வந்துட்டு நம்ம பேர் ஞாபகம் வச்சுக்கணும். மேபி ஏதாவது ப்ரிலிம்ஸில் வந்துட்டு கேட்கலாம். மெகாநாடா பச்சேரி
இது வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாத் டெம்பிளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுற்று பிரகாரத்தை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ ஜெகநாத் டெம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது இது யார் கட்டுறான்னு பார்த்தீங்கன்னா கிங் அனந்தவர்மன் சோதகங்கா தேவா ஆஃப் தி ஈஸ்டர்ன் கங்கா டைனாசிட்டி வந்து கட்டுறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு டெம்பிள். த டெம்பிள் இஸ் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஆனுவல் ரத யாத்ரா. இந்த பர்டிகுலர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நகரா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சருடைய பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து செயல்பட்டுருக்கு. நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நகரா ஸ்கூல், வெசரா ஸ்கூல், திராவிடா ஸ்கூல்லாம் வந்து படிப்போம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நகரா ஸ்கூலோட எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. இந்த டெம்பிளை வந்து ஒயிட் பக்கோடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மேல் கூரை வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் பகோடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெகநாத் டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா 2 வால்ஸ் வந்து இருக்குது. குறும்பபேதா விச் இஸ் இன்னர் வால் அண்ட் மேகனத்த பச்சீரா. ஸோ இதுதான் வந்து பார்த்துருந்தோம் அவுட்டர் வால். இதுதான் வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். 4 கேட்ஸுமே வந்து இருக்குது. ஈஸ்டர்ன் சிங் துவாரா வித் லைன் கார்விங், சதர்ன் அஸ்வத்வாரா வித் வெஸ்டர்ன் வியாகரத்வாரா அண்ட் நார்தன் ஹஸ்தித்வாரா அப்படின்னு வந்து 4 கேட்ஸ் வந்து இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் சிங் துவாரா தான். ஓகேங்களா. ஸோ சிங்கவாயில் வழியாக தான் வந்து மெயின் என்ட்ரன்ஸே வந்து இருந்திருக்கு. த ப்ளூ நீலச்சக்ரா அட்டாப் த டெம்பிள் இஸ் மேட் ஆஃப் 8 மெட்டல்ஸ். ஓகேங்களா. அருணஸ்தம்பா அப்படிங்கிறதும் ஒரு மோனோலித் பில்லர் இந்த ஒரு பர்டிகுலர் ஜெகநாத் டெம்பிளில் தான் இருக்குது. முன்னாடி வந்து அந்த அருணஸ்தம்பம் எங்கே இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொனாக் சன் டெம்பிளில் இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து இங்கே தூக்கி வந்து வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஜெகநாத் டெம்பிளுக்கு உண்டான பேசிக் டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸு. அடுத்த ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்க்கலாம், விச் இஸ் 1 person 1 vote 1 value. ஸோ இந்த ஆர்டிக்கலோட டைட்டிலே என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்சனுக்கு ஒரு ஓட் தான், அந்த ஒரு ஓட்டோட மதிப்பும் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷனில் நான் ஒரு ஓட்டு போடுறேன், நீங்களும் ஒரு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா, ஸோ நான் போடுற ஓட்டுக்கு என்ன வேல்யூவோ அதே தான் நீங்கள் போடுற ஓட்டுக்கும் வந்து வேல்யூவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 person 1 vote 1 value. இதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன் அ டெமோக்ரஸி. ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரே விதமான பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 1 person 1 vote 1 வேல்யூவில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட். ஆனால் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி நிறையா டைம்ஸில் டைல்யூட்டுமே வந்து ஆகுது பை தி டைல்யூட்டிங் ஓட்ஸ். ஸோ எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து ஓட்ஸை டைல்யூட் பண்ணலாம், அதாவது அதோடைய மதிப்பை மாற்ற முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் டைல்யூஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனில் வந்து படிப்போம் பிரசிடென்ஷியல் ஓட்டிங் மெக்கானிசமில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆஃப் ஓட் ஆஃப் அன் எம்பி ஆஃப் அன் எம்எல்ஏ இதெல்லாம் வந்து படிப்போம் இல்லையா. ஸோ அதுபடி பார்த்தோம்னாவே உத்தரப்பிரதேஷில் ஒரு எம்பிக்கு வந்துட்டு அதிக மதிப்பு இருக்குது. பிகாஸ் ஹி ரெப்ரசன்ட்ஸ் 2.53 million people. இதுவே தமிழ்நாட்டில்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பியோட ரெப்ரசன்டேஷன் வந்து 1.84 million பீப்புளாக தான் வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக குவான்டிடேட்டிவ் டைல்யூஷன் வந்து பார்க்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து குவாலிட்டேட்டிவ் டைல்யூஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த எலக்ட்ரல் பவுண்ட்ரிஸ் எல்லாம் வந்து டிமார்க்கேட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு தானே டீலிமிட்டேஷன் கமிஷன்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறது மூலமாகவுமே எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி ஓட்ஸ் வந்து டிமினிஷ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைனாரிட்டிஸை தான் இது அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் இன் பார்லிமெண்ட் 4.42% தான் வந்து இருக்குது. டிஸ்பைட் முஸ்லீம்ஸ் கம்ப்ரைசிங் 14.2% ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ இந்த ஒரு டிஸ்க்ரீப்பன்சி வந்து நிலவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரீட்ராயிங் ஆஃப் எலக்ட்ரல் பவுண்ட்ரிஸ்க்கு இன்னொரு பேர் தான் வந்து ஜெரிமேண்டரிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது மூலமாக ஒரு குவாலிட்டேட்டிவ் டைல்யூஷன் வந்து நடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து 2 விதமாக டைல்யூட் ஆகுது. ஒன்று குவான்டிடேட்டிவ் டைல்யூஷன் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டைல்யூஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த குவாலிட்டேட்டிவ் டைல்யூஷன் பண்ணுறதுக்காகவே ஒரு 3 வேஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மைனாரிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க இன்டூ செப்பரேட் கான்ஸ்டுவன்சிஸ் டு டைல்யூட் தேர் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு வெவ்வேறு கான்ஸ்டுவன்சிஸில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒரே கான்ஸ்டுவன்சிஸில் வந்து போடுறது மூலமாக மெஜாரிட்டியோட ஓட்டை வந்து அக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஸ்டாக்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பேக்கிங் அப்படின்னா என்னென்னா, மைனாரிட்டிஸை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ்குள்ளேயே கான்சன்ட்ரேட் பண்ணி விட்டுறது. ஸோ அப்படி வந்து பண்ணுறது மூலமாக அவங்களுடைய
ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்பவே வீக்கர் ஆகிடும். ஓகேங்களா, இதை வந்து பேக்கிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி டைல்யூஷன் ஆஃப் ஓட்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய ஸ்டேட் ரெப்ரசன்டேஷனில் ஒரு அன்இக்வாலிட்டி வந்து நிலவுது. அதே மாதிரி மைனாரிட்டியோடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்மியாகுது. கான்ஸ்டிடுவன்சிஸுமே வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு லெவலில் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ் டைல்யூஷனுடைய வேஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் சரி பண்ணுறதுக்காகவும் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன மாதிரியெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பாப்புலேஷன் ரேஷியோ அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரே வந்து இருக்குது, விச் இஸ் என்ஷ்ரைன்ட் இன் ஆர்டிகல்ஸ் 81 and 170 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பாப்புலேஷன் ரேஷியோ வச்சு தான் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, டீலிமிட்டேஷனில் பார்லிமெண்ட்டோடைய ரோல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஆர்டிகல் 327 சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேர் அண்ட் ஈக்குவிட்டபிள் வேஸில் எலக்ட்ரல் பவுண்ட்ரிஸை டிசைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே டீலிமிட்டேஷன் கமிஷனை நம்ம போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எல்லாமே இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோர்ட்லேயுமே நம்ம கொஷின் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர் வந்து இருக்கும். ஸோஃபார் வந்து பார்த்திங்கன்னா 4 டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் வந்துட்டு போயிருந்திருக்கு. 1952, 1962, 1972 அண்ட் 2002. அடிஷ்னலாக மைனாரிட்டி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சீட் ரிசர்வேஷன்ஸ் are provided under articles 330 and 332 of the constitution. ஓகேங்களா, ஸோ இது மூலமாக ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லேயுமே வந்துட்டு சீட் ரிசர்வேஷன்லாம் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் டு மெயின்டைன் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இன் அவர் கண்ட்ரி. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதோட 1 person 1 vote 1 value ஆர்டிக்கல் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா, பூட்டானில் ஒரு 1000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு க்ரீன் சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, அது எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பண்ணுறதே அசாம் பார்டர் ஏரியாவில் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, ஜெலஃபு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. பூட்டானோட கிங் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டியாக வந்து அமைய போகுது. மெயின்லி இந்த ஏரியாஸ் பார்டரிங் அசாம் அண்ட் அட் தி சங்க்லி மத்தங் ஸ்டேடியம் இன் திம்ஃபு. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு எக்கனாமிக் காரிடார் மூலமாக வந்து சவுத் ஏஷியாவையும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவையும் ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு லைனாக வந்து இருக்குது. இதோடைய வழிப்போக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக அமைய போகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரிடார் பில்ட் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா பூட்டான் ரயில்வே லைன் டு ஜெலஃபு வந்து இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெலஃபு. ஸோ இங்கே வந்து ஸ்பெல்லிங் அப்படி கொடுத்துருந்துருக்காங்க. ட்ரேடிங் பாயிண்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் டு மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா அண்ட் சிங்கப்பூராக வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம மேப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோன்னா, ஸ்டேட்ஸ் பார்டரிங் பூட்டான் நம்ம ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், விச் இஸ் வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் சிக்கிம். ஓகேங்களா, ஸோ பூட்டான் இஸ் ஆல்சோ கம்ப்ரைசஸ் ஹிமாலயாஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் மெயின் பாயிண்ட்ஸு. இதோடைய ஃபர்தர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு. ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம், இட் இஸ் க்ரீன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே என்வாயன்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதாகட்டும், சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வரது, ஜீரோ எமிஷன் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸோட மெயின் ஃபோக்கஸாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஜெலஃபு ப்ராஜெக்ட் வில் ஹாவ் அ டிஸ்டிங்க்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜனாகவே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்தியா வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரோட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறோம், பார்டர் டவுன்ஸை நம்ம ரயில்வேஸோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதோடைய மெயின் நோக்கம் ஃபார் பூட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் மெகா ப்ராஜெக்ட் இஸ் கன்சிடர் டு பி அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பூட்டான் இன் சவுத் ஏஷியா. ஓகேங்களா, ஸோ ஆன்டிசிபேஷன் அமங் சிட்டிசன்ஸ் ஃபார் ஜாப் கிரியேஷனுக்கும் இது ஒரு வழிவகையாக இருக்கும், எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும், பூட்டானோட இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸுக்குமே ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஒரு க்ரீன் சிட்டி மூலமாக நமக்கு பிரச்சனையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு ஹாவ் அ கனெக்டிவிட்டி. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுருந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்டை ஃபைனலாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் லா டு ரெகுலேட் தி யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டெமோக்ரஸி, ரூல் ஆஃப் லா, என்வாயன்மெண்ட் இது எல்லாத்தையுமே வந்து ஹை ரிஸ்க் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிரத்யேகமாக இந்த லாஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கீ ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு யூரோப்பியன் லாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு 4 லெவல் ஆஃப் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அன்அக்செப்டபிள் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்அக்செப்டபிள் ரிஸ்க். அந்த ரிஸ்க்கை தரக்கூடிய எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுமே வந்து பேண்டு தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மாஸ் ஸ்கேல் ஃபேஷியல் ரெகக்னிஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க். இந்த பர்டிகுலர் ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து அலவுடு தான், ஆனால் சர்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு மேண்டேட்ரி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா மீடியம் ரிஸ்க். இந்த மீடியம் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் நம்மளால் டிப்ளாய் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு டாக்குமெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ChatGPT. இது எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா மினிமல் ரிஸ்க். இந்த மினிமல் ரிஸ்க்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் AI பவர்டு ஸ்பேம் ஃபில்டர்ஸு, வீடியோ கேம்ஸு, இது எல்லாமே வந்து மினிமல் ரிஸ்க் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஆப்ஷன்ஸில் நோ ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது இல்லை. ஓகேங்களா? மினிமல் ரிஸ்க்கு, மீடியம் ரிஸ்க், ஹை ரிஸ்க், அன்அக்செப்டபிள் ரிஸ்க் அப்படிங்கிற 4 கேட்டகரி தான் வந்து இருக்குது இந்த யூரோப்பியன் யூனியன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லா. அடுத்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் சர்வேலன்ஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா, கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் ரியல் டைம் பயோமெட்ரிக் சர்வேலன்ஸை பப்ளிக் ஏரியாஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவுமே எப்போன்னு பார்த்திங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரி சீரியஸ் த்ரெட்ஸ் நடக்கும்போது தான் கவர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கன்சியூமர்ஸ்க்கு ஒரு எம்பவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலில் ஏதாவது ஒரு வயலேஷன் நடக்குது அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இவங்க போடுற ரூல்ஸுக்கு கம்ப்ளை பண்ணாத ஆர்கனைசேஷன்ஸோ இல்லை கம்பெனிஸோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பெனால்ட்டிஸுமே அவங்களுடைய குளோபல் டேர்ன் ஓவரில் ஒரு பர்சன்டேஜாக வந்து இருக்கும், இல்லைனா ஒரு ப்ரீடிட்டர்மைண்ட் அமௌண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்காகவே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸை வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மானிட்டரிங் அண்ட் ஃபைனிங் வயலேட்டர்ஸ் வந்துட்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ட். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மோடி இனாகரேட் சூரத் டைமண்ட் பார்ஸ் இன் குஜராத் சேஸ் இட் வில் ஆட் 1.5 lakh மோர் ஜாப்ஸ். ஸோ சூரத் டைமண்ட் பார்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூரத் டைமண்ட் பார்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம நிறைய ஃபேசினேட்டிங் இன்ஃபர்மேஷன் இருக்குது, நம்ம அதை என்னென்னு பார்க்கலாம். சூரத் இஸ் செட் டு லான்ச் த சூரத் டைமண்ட் பார்ஸ் கிளைம் டு பி த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ உலகத்துலேயே பெரிய அலுவலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரத் டைமண்ட் பார்ஸாக தான் வந்து இருக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4200 டைமண்ட் ட்ரேடிங் ஆஃபீஸஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த சூரத் டைமண்ட் பார்ஸில் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் நடக்கக்கூடிய என்டையர் டைமண்ட் ட்ரேடிங் பிஸ்னஸஸை அப்படியே சூரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ இது மூலமாக பிஸ்னஸஸையும் நல்லா பூஸ்ட் பண்ண முடியும், இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸையுமே அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பார்ட் ஆஃப் தி டைமண்ட் ரிசர்ச் அண்ட் மெர்கன்டைல் ட்ரீம் சிட்டி, அ greenfield project spread over nearly 700 acres. ஸோ அதோடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 700 ஏக்கர்ஸ் வந்து இருந்திருக்கு. சூரத் இஸ் த ஹப் ஆஃப் டைமண்ட் கட்டிங் அண்ட் பாலிஷிங் அப்படிங்கிறது நமக்கு பேசிக் ஃபேக்ட் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். டைமண்ட் கட்டிங் பாலிஷிங் எல்லாம் அங்கே அதிகமாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூரத்தில் தான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் சென்டர் ஃபார் கட்டிங் அண்ட் பாலிஷிங்குமே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் தி டைமண்ட்ஸ் குளோபலாக ட்ரேட் ஆகிறது சூரத்தில் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? சூரத் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தப்பி ரிவர் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு, இந்த வெஸ்டர்ன் இந்தியன் சைட் ஆஃப் குஜராத். ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கலி இட் வாஸ் நோன் ஃபார் சில்க் வீவிங் அண்ட் ரிமைன்ஸ் அ கமர்ஷியல் சென்டர் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ அப்போ சூரத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில்
சில்க் வீவிங்கும் இருக்குது. அதே மாதிரி டைமண்ட் கட்டிங் அண்ட் பாலிஷிங்குமே வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சூரத் டைமண்ட் போர்ட்ஸில் என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஹவுஸ் வந்து இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நடைபெறதுக்காகவே உள்ளவே ஒரு ஜுவல்லரி மால் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் பேங்கிங்கு, சேஃப் வால்ட்டு, இதுக்கெல்லாம் ஒரு நிறையா ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே வந்துட்டு நம்ம லாக்கரில் வச்சுக்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருந்துருக்காங்க இன் தி சூரத் டைமண்ட் பார்ஸ். ஓகேங்களா. இது எதுக்காக மெயினாக இப்போ பண்ணணும் நம்மளுடைய டைமண்ட் இண்டஸ்ட்ரி எப்படியெல்லாம் பிஹேவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு க்ரைசிஸில் தான் வந்து போயிட்டுருக்கு. பிகாஸ் குளோபல் எக்கனாமிக் ஸ்லோடவுனால் G7 கண்ட்ரீஸோடைய டஃப் ஸ்டாண்ட் ஆன் ரஷ்யன் டைமண்ட்ஸு இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால டைமண்ட் இண்டஸ்ட்ரி க்ரைசிஸில் தான் வந்து போய்கிட்டுருக்கு. நிறைய ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஆரிஜின் டைமண்ட்ஸ் ஆகட்டும்ல, ரஷ்யன் டைமண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு G7 கண்ட்ரீஸில் நிறைய இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, ரஷ்யன் டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் தான் ப்ராசஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் வந்து போடுறாங்க. ஆஃப்டர் செப்டம்பர் 2024 டைமண்ட் சைஸ்டு ½ carat ஆர் மோர் வில் பி பேண்ட் அண்ட் அ நியூ சிஸ்டம் டு ட்ரேஸ் ஆரிஜின் ஆஃப் த ஸ்டோன்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. டைமண்ட் ரிலேட்டடாக அந்த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹையர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குளோபல் எக்கனாமிக் ஸ்லோடவுன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, COVID-19 பேண்டமிக் அப்புறம் நம்மளோட அன்றாட வாழ்க்கை செலவுகளுக்கே நம்மளுக்கு காசு இல்லை. நாம் எப்போ வந்து டைமண்டு அதெல்லாமே வந்து வாங்கி வைக்கிறது. ஸோ அதனால் டிமாண்ட் ஃபார் லக்ஸரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மியாகிடுச்சு. சூரத்தோடைய ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரஷ்யன் டைமண்ட்ஸ் ஆஃப் லெஸ் தென் 0.5 carats ஆர் கட் அண்ட் பாலிஷ்டு. ஸோ சூரத் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி இந்த கட் அண்ட் பாலிஷிங் சென்டர்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ எந்த நாட்டு டைமண்ட்ஸை நம்ம நிறையா கட் அண்ட் பாலிஷிங் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யன் டைமண்ட்ஸ், அதுவுமே வந்து 0.5 carats கம்மியாக இருக்கக்கூடிய டைமண்ட்ஸை தான் நம்ம கட் அண்ட் பாலிஷிங்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைமண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் பாலிஷ்டு டைமண்ட்ஸ் ஃபெல் டு 10,000 something crore in October 2023 ஃப்ரம் 15,000 crore. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 32% நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் பாலிஷ்டு டைமண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மூவ் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் அண்ட் வுட் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமை யார் லான்ச் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது மூலமாக சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறது முடியும், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ப்ராக்டிசஸையும் வந்து என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த 2 விஷயமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை நம்ம ரெஸ்பான்சிபிளாகவும் நமக்கு தேவைக்கு ஏற்ப மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸையும் நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு படம் போட்டு சொல்லி தராமல் நேச்சுரலாகவே இருக்க வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சஸ்டைனபிள் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. அடுத்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா என்னென்னா, அக்ரிகல்ச்சரையும் ஃபாரஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸையும் மிங்கிள் பண்ணுறது. ஸோ இது மூலமாக ட்ரீஸ் அண்ட் ஷ்ரப்ஸையும் க்ராப்ஸு, லைஃப் ஸ்டாக் இது எல்லாமே ஒரே லேண்டில் ஒரு ஆப்டிமைசேஷன் ஆஃப் தி ரிசோர்ஸஸ் வந்து கொண்டு வரது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. என்வரான்மெண்டல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஓகேங்களா. த நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம், இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் அண்ட் வுட் சர்டிஃபிகேஷன் ஸ்கீம் மூலமாக ஒரு 3 types ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுது. விச் இஸ் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன், ட்ரீ அவுட் சைட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன், செயின் ஆஃப் கஸ்டடி சர்டிஃபிகேஷன். இந்த செயின் ஆஃப் கஸ்டடி சர்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னா ஃபாரஸ்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீமுடைய மெயின் எய்மே மார்க்கெட் இன்சென்டிவ்ஸ் வந்துட்டு என்டிட்டிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும். மெயின்லி ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு, ஃபார்மர்ஸ்க்கு, வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்டிஃபிகேஷன் கிடச்சா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தானே. ஸோ அதை தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. இந்த ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி இந்தியன் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் நியூ ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ இதுதான் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். இதோட அப்ளிகபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் அண்ட் வுட் சர்டிஃபிகேஷன் கொடுக்கறது வந்து அக்ராஸ் தி கண்ட்ரி இட் இஸ் அப்ளிகபிள். ஓகேங்களா. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லையும் இது அப்ளிகபிள் தான். ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன்ஸ் ஆன் கவர்மெண்ட், ப்ரைவேட், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அண்ட் அதர் லேண்ட்ஸ் இங்கே எல்லாமே வந்து பெர்மிட்டபிள் தான். அது என்ன ட்ரீ அவுட் சைட் ஃபாரஸ்ட் ரீஜன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃபாரஸ்ட்டுங்கிற கிளாசிஃபிகேஷனில்
ஒவ்வொரு வருஷமுமே வந்து மாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் அல்லாத ட்ரீஸ் எல்லாமே வந்து பிளான்டேஷன் மூலமாக வந்து நட்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ட்ரீ அவுட் சைட் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன்ஸ். ஸோ இந்த ஏரியாஸ்லேயுமே இந்த பர்டிகுலர் இந்தியன் ஃபாரஸ்ட் வுட் சர்டிஃபிகேஷன் அப்ளிகபிள் தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் வந்துட்டு இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் டிம்பர் அண்ட் நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ். டிம்பர் அப்படிங்கிறது என்ன? மர வேலை செய்கிறதுக்காக ட்ரீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுறது தான் டிம்பர். ஓகேங்களா? அடுத்து நான் டிம்பர் அப்படிங்கும்போது நான் டிம்பர் மூலமாக என்னென்ன மாதிரிலாம் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் வருதுன்னா லேக்கு, அதே மாதிரி ஹனி, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ரொடியூஸ் எல்லாமே நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை பார்க்குறதுக்காகவே என்ன நோடல் ஏஜென்சி இருக்குன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் அண்ட் வுட் சர்டிஃபிகேஷன் கவுன்சில்னே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விச் ஹேஸ் அன் அட்வைசரி ரோல். ஓகேங்களா? இதை யார் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஓவரால் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்கீமை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறத ஆடிட் மெக்கானிசமே வந்து டிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடிட்ஸ் எல்லாமே வந்து நேஷ்னல் அக்ரெடிஷன் போர்ட் ஃபார் சர்டிஃபிகேஷன் பாடிஸ் அண்டர் தி குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வந்து நடைபெறும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீமோட ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் அந்த சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிலாம் வந்து நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சு அவங்க இன்சென்டிவ்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரம் தி கவர்மெண்ட்டு இல்லைனா வேரியஸ் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து இன்சென்டிவ்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான ப்ரொவிஷனையுமே வந்து இந்த நேஷ்னல் அக்ரெடிஷன் போர்ட் ஃபார் சர்டிஃபிகேஷன் பாடிஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்கீமோடைய பர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் அண்ட் வுட் சர்டிஃபிகேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ அதுதான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து வெளிவிட்டு ஸ்கீம் ஆப்ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் டிசைனேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அக்ரெடிஷன் ஆக்டிவிட்டீஸு டு தீஸ் சர்டிஃபிகேஷன் பாடி த்ரூ குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய நேஷனல் அக்ரெடிஷன் போர்டு வந்து பார்த்துப்பாங்க. அதே மாதிரி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாமே இந்த ஸ்கீம் ஆப்ரேட்டிங் ஏஜென்சி தான் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் ஆப்ரேட்டிங் ஏஜென்சியோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஐஎஃப்டபிள்யூசிசிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறையா அக்ரெடிஷன் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் சர்டிஃபிகேட் பாடிஸோக்கு உண்டான ஹெல்ப் வந்து இவங்க பண்ணிப்பாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட்ஸோட மேனேஜ்மெண்ட் மெயின்லி ட்ரேட்மார்க், லோகோ, லைசன்ஸ் யூசேஜ் எல்லாமே இவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. இந்த அக்ரெடேஷன் பாடி தான் இந்த அக்ரெடேஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த சர்டிஃபிகேஷன் பாடிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் பாடிஸோடைய மெயின் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸுக்கு வந்து மெயினாக ஆடிட் பண்ணணும். சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபைனல் வெரிஃபிகேஷனுமே இந்த சர்டிஃபிகேஷன் பாடி தான் வந்து தருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா த கண்ட்ரி இஸ் ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் ஏர் சஃபாரி வாஸ் லான்ச்டு ஃப்ரம் உத்தரகாண்ட். ஸோ சுற்றி பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சஃபாரி போனால் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் வந்து உத்தரகாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்ட் ஹேஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் தி கண்ட்ரி டு ஸ்டார்ட் கைரோகாப்டர் அட்வென்ச்சர். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கைரோகாப்டர். ஓகேங்களா? ஹெலிகாப்டரோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் கைரோகாப்டர். இந்த பர்டிகுலர் கைரோகாப்டருடைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரையல் வந்து பைராகி கேம்ப் இன் ஹரித்வாரில் வந்து நடந்திருக்கு. இந்த யூனிக் இனிஷியேட்டிவ் மூலமாக வந்து நம்ம அட்வென்ச்சர் டூரிசமை உத்தரகாண்ட் ரீஜனில் டெவலப் பண்ண முடியும். டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுமே வந்துட்டு ஏன் வந்து இதை திடீர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து டிஜிசி அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்காக, அவங்களுடைய அப்ரூவலுக்காக. ஸோ இப்போ தான் வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏர் சவாரியோடைய ட்ரையல் ரன்னை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உத்தரகாண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் கவுன்சில் இன் கொலாபரேஷன் வித் ராஜாஸ் ஏரோஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வில் ஸ்டார்ட் ஏர் சஃபாரி த்ரூ கைரோகாப்டர் இந்த ஸ்டேட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிபிபி மோடில் தான் வந்து செயல்பட்டு இருக்கு, விச் இஸ் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக தான் வந்து செயல்பட்டுருக்கு. வித் அ சிங்கிள் சீட் ஏரோகாப்டர் டூரிஸ்ட் கேன் என்ஜாய் த த்ரில் இன் த ஏர் and also admire the Himalayas and natural beauty and from close. ஓகேங்களா? சிங்கிள் சீட்டர் ஏரோகாப்டர் ஹேஸ் பீன் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ஜெர்மனி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம இனிமேல் வந்து இண்டிஜினஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெயின்லி டு ப்ரமோட் டூரிசம். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை இன் ஃபேட், சால்ட் அண்ட் சுகர் ஃபுட்ஸ். இந்த ஃபுட்ஸில் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்டர்னாலிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு ஃபுட்டோடைய
முழு நியூட்ரிஷனல் கண்டென்ட்டோ இல்லை அதோடைய மெயின் இம்பேக்ட்டோ தெரிஞ்சுக்காமல் நம்ம பை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதான் வந்து இன்டர்னலிட்டீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஃபுட்ஸில் நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து இருக்குது ஹெல்த் மேலே இஃப் கன்சியூம்ட் ரெகுலர்லி ஆர் இன் ஹை அமௌண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸில் மெயினாக என்ன இருக்கும்? ஃபேட் அதிகமாக இருக்கும், சால்ட் அதிகமாக இருக்கும், சுகர் அதிகமாக இருக்கும், கேலரிஸும் அதிகமாக இருக்கும். இதுவே எதுலலாம் ரொம்பவே புவராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே புவராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸ் மேலே டேக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை யார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்ஸ் வந்து ஃபுட்டாக இருக்கலாம், ட்ரிங்காக இருக்கலாம், பேக்கேஜாக இருக்கலாம், நான் பேக்கேஜாக இருக்கலாம். அந்த இதில் லோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், லோ அமௌண்ட் ஆஃப் விட்டமின்ஸ், லோ அமௌண்ட் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல்ஸ், மினரல்ஸ், டயட்ரி ஃபைபர் எல்லாமே வந்து லோவாக இருக்குது. அதே சமயத்தில் ஃபேட்டு, சால்ட்டு, சுகர் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம முந்தின ஸ்னாப்ஷாட்டில் பார்த்ததே தான் இங்கே டெஃபினேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸில் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயினாக இதுக்காக ஹெல்த் ரிஸ்க் வந்து இருக்கிறதுனால ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸ் கான்ட்ரிபியூட் டு ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் டியூ டு புவர் டயட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, which is from 38% to 65% since 1990. ஸோ இது மூலமாக 1.2 மில்லியன் டெத்ஸ் வந்து ஆனுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு பை தி கன்சம்ஷன் ஆஃப் தீஸ் லைக் ஃபுட்ஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் பேர்டனுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒபிசிட்டியோட காஸ்ட் இன் இந்தியா வந்து 2017 $23 பில்லியன் வந்து இருக்குது. 2060 வந்து இது $480 அளவுக்கு $480 பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக அன்ஹெல்தி டயட்ஸ்னால எந்த அளவுக்கு எக்கனாமிக்கு காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்தியாவில் க்ரோயிங் கன்சம்ஷன் ஆஃப் தீஸ் லைக் ஃபுட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இந்தியாவில் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சுகர் கன்சியூமராக வந்து இங்கே இருக்கும். தோ வி ஆர் டயபெட்டிக் கேபிட்டல். ஓகேங்களா. நிறைய ஸ்நாக்ஸ் அண்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சேல்ஸ் வந்து இருக்குது நம்ம கண்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட $30 பில்லியன் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. திஸ் இண்டிகேட்ஸ் அ வரியிங் ரைஸ் இன் ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட் கன்சம்ஷன். ஸோ இந்த கன்சம்ஷன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் டாக்ஸிங் மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் லெவலில் இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸை எப்படி ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதுக்குண்டான டேக்ஸை ஒரு 60 கண்ட்ரீஸில் வந்து போட்டிருக்காங்க. வைல் 16 countries tax other HFSS food. 60 countries வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி சுகரி ட்ரிங்க்ஸ் மேலே வந்து போட்டிருக்காங்க. கண்ட்ரீஸ் லைக் டென்மார்க்கு, ஃப்ரான்ஸு, ஹங்கேரி, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, யூகே, யூஎஸ் இவங்க எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட் டாக்ஸஸ் வந்து வச்சுருந்துருக்காங்க. கொலம்பியா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து டேக்ஸ் பண்ணுறதுக்கு லாலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டால் இருக்குது. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் டேக்ஸ் அப்படின்னே வந்து போட்டிருக்காங்க. 2016 கேரளா இன்ட்ரடியூஸ்டு ஃபேட் டேக்ஸ். ஆனால் அதை வந்து இந்தியாவுடைய ஜிஎஸ்டிக்குள்ளே சப்ஸ்யூம் பண்ணிட்டாங்க இன் 2017. ஜிஎஸ்டி அண்ட் நியூட்ரிஷனல் கண்டென்ட்டுக்கு கீழே இந்தியாவுடைய கரண்ட் ஜிஎஸ்டி சிஸ்டம் டாக்ஸஸ் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். ஓகேங்களா. சச் அஸ் சால்ட்டி ஸ்நாக்ஸு, சுகர் ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஹையர் டேக்ஸ் வந்து இருக்குது, விச் இஸ் அன் யூனிஃபார்ம் டேக்ஸ். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் ஏரேட்டட் பெவரேஜஸ் ஆர் சப்ஜெக்ட் டு த சேம் டேக்ஸ் ரேட் regardless of their sugar content, failing to differentiate based on their health impacts. இப்போ எந்த ஒரு பெவரேஜஸில் இருந்தாலுமே மோஸ்ட்லி அது ஹெல்த் இம்பேக்டை காஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு காஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஆராயாமையே ஜிஎஸ்டி வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இம்பேக்டையும் அதில் சொல்லியிருந்திருக்காங்க. WHO அண்ட் இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏக்கு ஒரு அர்ஜிங் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹை ஃபேட் சுகர் சால்ட் ஃபுட்ஸை ப்ராப்பராக நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள், அது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட் கைட்லைன்ஸோட ட்வின்னாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் பேஸ்டு டேக்ஸ் மாடலை டிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸ்க்கு ஹையர் டேக்ஸஸ் வந்து இருக்கணும், ஹெல்தியர் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு லோவர் டேக்ஸஸ் வந்து இருக்கணும். ஓகேங்களா. இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் டாக்ஸேஷன் மூலமாக பப்ளிக் ஹெல்த்தை மெயினாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எய்மில் தான் இருக்கணுமே தவிர ஒரு கண்ட்ரிக்கு இது மூலமாக இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க.
அதே மாதிரி இந்த ஹெச்எஃப்எஸ்எஸ் டேக்ஸ் எல்லாம் நான் ரெக்ரெசிவாக வந்து இருக்கணும். விச் மீன்ஸ் எந்த ஒரு லோவர் இன்கம் குரூப்ஸையுமே வந்துட்டு ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நான் ரெக்ரெசிவ் டேக்ஸ் இல்லாத காரணத்தினால சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. South Africa's health promotion levy led to greater reductions in sugary drink purchases among lower income households. ஸோ லோவர் இன்கம் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலி அவங்க கம்மியாக தான் கன்சியூமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹை இன் ஃபேட் சால்ட் சுகரி சப்ஸ்டன்சஸ். ஸோ அவங்க என்னைக்காவது ஒரு கன்சம்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே டேக்ஸ் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம 2 ஆங்கிள்லேயுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ மெயின்லி ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் அவங்க அதுக்கு தானே மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஸோ இந்த ஒரு வித்தியாசங்கள் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப்எஸ்எஸ் ஃபுட்ஸ் பற்றின ஆர்டிக்கல் பற்றி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா டச் ஸ்க்ரீன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டச் ஸ்க்ரீன் எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 to 2013 கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு தேன் தி ரெசிஸ்டிவ் டச் ஸ்க்ரீன். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்பவே டெக்னிக்கல் டிஃப்ரென்ஷியேஷன். நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. டச் ஸ்க்ரீனோட பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டச் ஸ்க்ரீன் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ இன்வென்ட் ஆகுது அப்படின்னா யூகேல வந்து இன்வென்ட் ஆகுது. இட் இஸ் இன்வென்டட் இன் 1965 பை E.A. ஜான்சன். ஓகேங்களா, இதை வந்து ஒரு கெப்பாசிட்டிவ் டிவைஸாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் டச் ஸ்க்ரீனோடது என்ன, இன்புட்ஸை ரிசீவ் பண்ணணும், அதே மாதிரி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வீடியோவை யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு சர்ச் பண்ணுறதாகட்டும் இல்லைனா ஸ்பீடு வச்சு கேட்குறதாகட்டும், இதெல்லாமே டச் மூமெண்ட்ஸில் தான் வந்து பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டிவைஸ்க்கு ஒரு இன்புட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ 1xலேருந்து 2xக்கு வைக்கிறீங்க ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேயில் ஆடியோ ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் டபுள் டைம் தி ஸ்பீடில் ப்ளே ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட்டு. இதோட ஒர்க்கிங்கே வந்து 3 காம்பனன்ட்ஸ் மூலமாக தான் நடைபெறுது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டச் சென்சர். ஸோ இந்த டச் சென்சர் மூலமாக ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனுக்குள்ளே ட்ராவல் ஆகுது. அதனால தான் வோல்டேஜ் ஆர் சிக்னல் சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சென்சார்ஸில் தான் நிறைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணப்படுது. விச் இஸ் ரெசிஸ்டிவ், கெப்பாசிட்டிவ், சர்ஃபேஸ் அக்கோஸ்டிக் வேவ், இன்ஃப்ராரெட் எல்இடி ஆர் ஆப்டிக்கல். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு தான் நியூஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ நிறையா கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நம்ம கம்மிங் பேக் டு தி ஒர்க்கிங் விச் ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம டச் சென்சாரை வந்து பார்த்துடணும். அடுத்து கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா டச் சென்சார்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை அந்த ரெஸ்பெக்டிவ் டிவைஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மெட்டில் செயல்படுத்த வைக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிரைவர். இட் அலோஸ் த டச் ஸ்க்ரீன் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் டு ஒர்க் டுகெதர். இதெல்லாமே ஒரு கொலாபரேட்டிவ் மேனரில் நடக்கணும் அப்படிங்கிற பார்க்குறது தான் இந்த சாஃப்ட்வேர் டிரைவர். ஓகேங்களா, அப்போ இந்த டச் ஸ்க்ரீன் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஏடிஎம் மிஷின்ஸு, டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், ரீடர்ஸு, பில்டிங் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக் வோட்டிங் மிஷின்ஸ், இங்கே எல்லாமே டச் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 6 states and union territories have not signed an MOU with the Center for the PM Shri Schools, while one state has proposed to withdraw from the MOU originally signed அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமு. 2022 அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கீம். இதோடைய ஸ்கீம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2026 to 2027 அந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் இருக்குது. இதோடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் தான், ஆல்ரெடி இருக்க ஸ்கூல்ஸை மாடர்னைஸ் பண்ணணும், அங்கே டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ் வந்து சென்டர்னால் ரன் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்லைனா ஸ்டேட்ஸ்னால் ரன் பண்ணப்பட்டிருக்கலாம், யூனியன் டெரிட்டரிஸ், லோக்கல் பாடிஸ் இன்க்ளூடிங் கேந்திரிய வித்யாலயாஸ், ஜேஎன்விஸ், அதாவது நவோதய வித்யாலயாஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், முனிசிபல் கார்பரேஷன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் கீழே வரும். இதோடைய பேசிக் அப்ஜெக்டிவ் என்னென்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிக்கு இணங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல் மாடல் ஸ்கூலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. இதோடைய மெயின் கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும், லேபு, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ அது மூலமாக நிறையா டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்காக அதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், ஹோலிஸ்டிக் லேர்னிங், இன்டகிரேட்டட் லேர்னிங், ப்ளே ஆர் டாய் பேஸ்ட் லேர்னிங், இன்குரி ட்ரிவன், அதாவது அவங்களை கொஷின் கேட்க வைக்கிற மாதிரி ஒரு
எஜுகேஷனு, அதே மாதிரி டிஸ்கவரி ஓரியன்டட் பெடகாகி இது எல்லாமே வந்து கொண்டு வராங்க. இதோடைய காஸ்ட் ஷேரிங் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60-40 ரேஷியோவில் வந்து இருக்கும் பிட்வீன் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் 92:10 இன் சர்டன் கேசஸ். ஏன் அப்படின்னா இதுதான் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் வில் பி ஸ்பான்சரிங் சம் அமௌண்ட். ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் ஸ்கீம் கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னா 14,500 ஸ்கூல்ஸ் தான் டெவலப் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கூலை வந்துட்டு காம்படிஷன் மூலமாக செலக்ட் பண்ண போகிறதாகவும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ் இல்லைனா யூனியன் டெரிட்டரிஸ் அவங்க பர்டிகுலர் ஸ்டேட்டில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் வந்து பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எலிஜிபிள் ஃபார் செலெக்ஷன் இஸ் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் மினிமம் பெஞ்ச்மார்க் யூசிங் யுடைஸ் ப்ளஸ் டேட்டா. ஸோ யுடைஸ் ப்ளஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு டேட்டாவுமே வந்து இருக்குது. இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஸ்கூல்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. த செலக்டட் ஸ்கூல்ஸ் ஹேஸ் டு கம்பீட் ஃபார் தி பிஎம் ஸ்ரீ ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. ஸோ என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து பேராமீட்டர்ஸில் செலெக்ஷன் கேட்டகரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரிக்குலமு, பெடகாகி, அதாவது அவங்களுடைய லேர்னிங் பேஸ்டு மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஜெண்டர் ஈக்விட்டிக்காக அவங்க என்னென்ன மாதிரிலாம் ப்ராக்டிசஸ் வந்து எடுக்கிறாங்க, இதை பெனிஃபிஷியரியோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம், அதாவது பேரண்ட்ஸோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நியூஸில் வந்து பார்த்த மாதிரி எம்ஓயூஸ் வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து சைன் பண்ணுறாங்க எக்ஸப்ட் சிக்ஸ் ஸ்டேட்ஸ். அதே மாதிரி ஆல்ரெடி சைன் பண்ண பஞ்சாப் வந்து இப்போ வித்ட்ரா ஆயிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு சைன் பண்ணலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பீகார், டெல்லி, கேரளா, ஒடிஷா, தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால் வந்து இது வரைக்கும் சைன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ஜிசி 2210 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குளோபுலார் கிளஸ்டர் வந்து லார்ஜ் மெஜலினிக் க்ளவுடில் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதோட இமேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன குளோபுலார் கிளஸ்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே செலஸ்டியல் பாடிஸில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் தான். அதில் வந்து நிறையா ஸ்டார்ஸு, ஸ்டார் டஸ்ட்டு, காமெட்ஸு இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து குளோபுலார் கிளஸ்டர். ஸோ இந்த லார்ஜ் மெஜலனிக் க்ளவுட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்கி வே கேலக்ஸி, நம்மளுடைய கேலக்ஸி இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய சேட்டிலைட் கேலக்ஸியாக இருக்கிறது தான் இந்த லார்ஜ் மெஜலனிக் க்ளவுடு. ஸோ சேட்டிலைட் கேலக்ஸி தான் என்ன, ஸோ ஏர்த் வந்து இருக்குன்னா ஏர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய சேட்டிலைட் என்ன 3 இருக்கா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன், கிராவிடேஷ்னலி அது ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இது அதே மாதிரி தான் கேலக்ஸிக்குமே வந்து சேட்டிலைட் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து சேட்டிலைட் கேலக்ஸியாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஃபார் அவர் மில்கி வே லார்ஜ் மெஜலனிக் க்ளவுட் இஸ் அ சேட்டிலைட் கேலக்ஸி. ஸோ அந்த சேட்டிலைட் கேலக்ஸிக்குள்ளே இருக்கிறது தான் இந்த என்ஜிசி 2210 ஒரு குளோபுலார் கிளஸ்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைபர் த்ரெட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க காரணத்தினால சென்டர் வந்து ஒரு செக்யூர் இமெயில் நெட்வொர்க்கை கொண்டு வரணும், மெயின்லி ஃபார் தி ஸ்டாஃப் ஆஃப் கிரிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்காகவே ஒரு 10,000 யூசர்ஸ்க்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த இமெயில் சிஸ்டம் தட் ஒர்க்ஸ் ஆன் ஜீரோ ட்ரஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஸோ இந்த ஜீரோ ட்ரஸ்ட் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யார் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் இஸ் டிசைனிங் ஜீரோ ட்ரஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபார் இமெயில் நெட்வொர்க் இன் அ செக்யூர் வே. ஓகேங்களா. இந்த லாகின் லாக் அவுட் டைம்ஸையுமே வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க டு ப்ரிவெண்ட் ஹேக்கிங். ஓகேங்களா. இதுக்காகவே வந்து டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷனுமே இது ஓவர்சி வந்து பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே செட்டப் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான். இந்த டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விச் ஆர் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிலாக்கரு, போஷன் ட்ராக்கர், மை ஸ்கீம், உமங்கு, ஏபிஐ சேத்து, என்சிடபிள்யூ, கிசான் சாரதி, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இந்த மாதிரி வேரியஸ் டிஜிட்டல் ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த டிஜிட்டல் இந்தியா கார்ப்பரேஷனுடைய மெயின் வேலையாக வந்து இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் எல்லாம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு க்ளவுட் பேஸ்ட் நெட்வொர்க் வந்து வேணும். ஸோ நமக்கெல்லாம் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கூகுள் ட்ரைவ் வந்து யூஸ் ஆகுது இல்லையா. ஸோ அதே மாதிரி க்ளவுட் சர்வீசஸ் ஃபார் தீஸ் ஆப்ஸ் லைக் உமங்கு, மை ஸ்கீமு, போஷன் ட்ராக்கர் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு
க்ளவுட் சர்வீசஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் வெப் சர்வீசஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஒரு அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இமெயில் சர்வீசஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக சென்னை பேஸ்டு பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடரான ஜோகோவை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சைபர் செக்யூரிட்டியை இன்னுமே நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் ஆஃபீஸையும் வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. வேர் த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பீயிங் என்கரேஜ் டு கோ ஃபுல்லி டிஜிட்டல். ஆஃபீஸ் ஹாஸ் பீன் அடாப்டட் ஃபுல்லி இன் 75 மினிஸ்ட்ரீஸில் இதை அடாப்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய அனிமல்ஸ் வந்து படிப்போம். நாக்டர்னல், டயூர்னல் அப்படின்லாம் சொல்லிட்டு. நாக்டர்னல் நைட்டு கண்ணு தெரியுதுன்னு பார்த்தோம். ஆனால் அது எப்படி நைட்டு கண்ணு தெரியுது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதுக்குள்ள நிறைய டெர்மினாலஜிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ரிசெப்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபோட்டோ ரிசெப்ஷன் இஸ் அ ஆக்டிவேஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராசஸ் பை லைட். ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நம்ம முகத்தில் சன்லைட் பட்டானா நம்ம எந்திரிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஃபோட்டோ ரிசெப்ஷன். ஸோ ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது வித் த லைட். ஓகேங்களா? நம்மளை மாதிரி வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? முதுகெலும்பு வந்து இருக்கக்கூடிய வெர்டிபிரேட்ஸ் ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோ சென்சிட்டிவ் செல்ஸ். எந்தெந்த மாதிரி செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்மளுடைய ஐஸில் வந்து இருக்கும். ஸோ எதனால் அது ராட்ஸ் கோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோன்னா, அதோட ஷேப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். ராட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்காக ஃபேட்டாக வந்து இருக்கும். தே கண்டெயின் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் விஷுவல் பிக்மெண்ட். இந்த ராட்ஸ் மூலமாக தான் வந்து டிம் இலுமினேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது டோபிக் விஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே கோன் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்மாலாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேலைட் விஷனை வந்து ப்ராப்பரைஸாக வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இதை வந்து ஃபோட்டோபிக் விஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹியூமனோட ரெட்டினாவில் வந்து இந்த செல்ஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஒரு பேலன்ஸ்டு வியூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே நாக்டர்னல் அனிமல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த ஆப்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஐ சஜஸ்ட் தட் ரெசல்யூஷன் இஸ் சாக்ரிஃபைஸ்டு ஃபார் ஹைலைட் கேதரிங் பவர். ஸோ நாக்டர்னல் அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன்லாம் ரொம்பவே கிளியர் கட்டான இமேஜ் எல்லாம் வந்து தெரியாது. ஏதோ தெளிவாக தெரியாமல் ஒரு பிளர்டு இமேஜாக வந்துட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட்டினாஸ் ஆஃப் டயூர்னல் அனிமல்ஸ் ஹேவ் லோக்கலைஸ்ட் ஏரியாஸ் வித் ஹை டென்சிட்டி ஆஃப் கோன் செல்ஸ். இதுவே டயூர்னல் அனிமல்ஸ்க்கு கோன் செல்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கோன் செல்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். இட் இஸ் ஃபோட்டோபிக் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ராட் செல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நாக்டர்னல் அனிமல்ஸ். ஸோ இந்த ராட் செல்ஸில் ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் பிக்மெண்ட் மூலமாக தான் வந்து நைட் டைம்லேயுமே வந்து கண்ணு தெரியுது. அதோட பிக்மெண்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடோப்சின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரோடோப்சின் ஃபோட்டோ சிந்தட்டிக் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் இன் ராட்ஸ் இஸ் டீகலரைஸ்ட் பை ஃபோட்டான்ஸ். லைட் பார்ட்டிகல்ஸ் வந்து வருது அப்படின்னா அது டீகலரைஸ் ஆகிடும் அண்ட் ஸ்லோலி ரீஜெனரேட்டட் இன் த டார்க். ஸோ இது மூலமாக தான் வந்து டிம் லைட்லேயுமே ஒரு பெட்டர் விஷன் வந்து ஆந்தை மாதிரி நாக்டர்னல் க்ரீச்சர்ஸ்க்கு கண்ணு தெரியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆடிட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இந்த டைம் ரொம்பவே கம்மியாக தான் நடந்திருக்கு. ரிப்போர்ட்ஸுமே கம்மியாக தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கடந்த ஒரு 4 வருஷம் 2019லேருந்து 2023 பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா 22 ரிப்போர்ட்ஸ் தான் இது வரைக்கும் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. இதுவே 2014 to 2018 அந்த சமயத்தில் வந்து 40 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிஏஜியோட ஆர்டிகல்ஸ் வந்து நமக்கு தெரியும், விச் இஸ் 148 to 151. ஓகேங்களா? இப்போ சிஏஜி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக தான் வந்து இருக்குது. சிஏஜி எதை ஹெட் பண்ணுவாங்க? இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்ணுவாங்க. சிஏஜி அண்ட் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெண்டையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் ஆடிட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு டெசிக்னேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டேட்டா பாயிண்ட்டு. அடுத்து வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய அசெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸ்டாக்கு, பாண்டு, ரியல் எஸ்டேட் அவங்களோட அசெட்ஸு இது எல்லாமே அவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூவை விட கம்மியாகிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்களுடைய அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃப்யூச்சரில் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது ஒரு கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டோடைய தனித்துவமான அந்த உள்மதிப்பு இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்டோட மதிப்பு வந்து ஒரு 10,000 வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் அந்த மதிப்பை இழந்து இப்போ வந்து ஒரு 5,000க்கு அதோடைய ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஆனால் எனக்கு தெரியும் ஃப்யூச்சரில் அந்த கோல்டோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அந்த இன்ட்ரென்சிக் வேல்யூவோடைய
ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நியர் ஃப்யூச்சரில் ஒரு 20,000 அளவுக்கு மாறும்னு சொல்லிட்டு நான் இப்போவே வாங்கி வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அது 20,000 ரூபாயா ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு விற்றுருவேன். ஸோ இதுதான் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து கோல்டை மட்டும் கிடையாது, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, ரியல் எஸ்டேட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஷார்ட் ரன்னில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டோடைய விலை 4,000 கூட போகலாம், 3,000 கூட போகலாம், திடீர்னு 7,000 ஏறலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஷார்ட் ரன்னில் இருக்கும். ஆனால் இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன்னில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டிங். இதை யார் ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்காங்கன்னா பெஞ்சமின் கிரஹாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் மேக்கர் ப்ராசஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிராஃப்ட் ப்ராசஸ் வந்து இட் இஸ் அ டெக்னிக் தட் அக்செப்ட்ஸ் wood chips as input to produce cellulose fibers which are then used to make paper and other materials used in everyday projects. ஓகேங்களா? ஸோ பேப்பர் மேனுஃபேக்சரிங்கை தான் வந்து கிராஃப்ட் ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா wood chips வந்து இருக்கும், மரத்துகள்கள். ஓகேங்களா? இந்த wood chipஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டரில், சோடியம் ஹைட்ராக்சைடில், சோடியம் சல்ஃபைடில் எல்லாமே வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. த லாஸ்ட் டு ஃபார்மிங் அ ஹை ஆல்கலைன் மிக்சர் கால்டு ஒயிட் லிக்கர். அப்போ என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் சல்ஃபைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் லிக்கர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை வந்து ஒரு ஹைலி அதிகமான டெம்பரேச்சரில் இதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த wood chipsல இருக்கக்கூடிய அந்த பாலிமர்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகும், ஹெமிசெலுலோஸ், செலுலோஸ் ஃபைபர்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகும். இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வந்து wood பல்ப்பை ரெக்வயர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ளீச்சிங், ப்ராசஸிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஒரு பேப்பரோடைய ஸ்ட்ரென்த்து, இப்போ கிளாஸ்மேட் நோட் எடுத்து அதை நல்லா தட்டி பார்த்திங்கன்னா அந்த பேப்பர்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இல்லையா? ஸோ அது ஸ்ட்ரென்த் எப்படி டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபிடிட்டியை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணப்படுது. எந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் பேப்பரில் சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. த கிராஃப்ட் ப்ராசஸ் பேப்பர் ஹாஸ் ஹையர் சல்ஃபிடிட்டி தேன் தட் ப்ரொடியூசஸ்ட் பை அதர் ப்ராசஸஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் ப்ராசஸ், அதிக அமௌண்ட் ஆஃப் சல்ஃபிடிட்டியை கொடுக்கக்கூடியது தான் கிராஃப்ட் ப்ராசஸ். இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ரொம்பவே என்வாயன்மெண்டலி அன்ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ஹை சல்ஃபிடிட்டி. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ப்ரிலிம்ஸ் ஃபேக்டாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒயிட் லிக்கர் தான். ஒயிட் லிக்கர் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடியம் சல்ஃபைடோட காம்பினேஷன் தான் ஒயிட் லிக்கர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் கிரியேட் மோர் ஜாப்ஸ் தேன் இட் பொட்டென்ஷியலி எலிமினேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதே எம்ப்ளாய்மெண்ட்டை அது குறைக்குது, நிறையா பேர்த்த வேலையை விட்டு தூக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ஆனால் ஒரு இன்வர்ஸான பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க. இதுவுமே நம்மளுக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காகவே நிறையா எஸ்டிமேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஐஎல்ஓ எஸ்டிமேட்ஸு, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட எஸ்டிமேட்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்தது மூலமாக பெரிய அளவுக்கு எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ஜாப் லாஸுமே வந்து நடக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம வந்து சப்ஸ்டென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து நம்ம சொல்லலாம். யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கு, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுமே இதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃபோசிஸ் ஹேஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார்ப்பரேட் ட்ரைனிங் சென்டர்ஸ் இன் மைசூர். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரக்கூடிய யூத் எல்லாமே வந்துட்டு டெக்னாலஜியை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் சிஸ்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா அதோடைய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறத மெயினாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் பேஸ்டு கன்சென்ட் ஃபார் சில்ட்ரன் டு கோ ஆன்லைன் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல்ஸில் பேரண்டல் கன்சென்ட் அவசியம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுக்கணுன்னா நம்மளுடைய கன்சென்ட்டை வந்து கொடுப்போம் இல்லையா? நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு எஸ்ஆர் நோ வந்து கேட்பாங்க. யூபிஎஸ்சி அப்ளை பண்ணும்போதுமே வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம். இதுவே வந்து சில்ட்ரனோட ஆதார் வந்து கொடுக்கணுன்னா யார் கன்சென்ட் கொடுப்பாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கன்சென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல். அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 என்ன தான் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா மான்யூமெண்ட்ஸு, நிறையா ஆர்கிடெக்சரல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை வச்சு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இதில் மெயினாக என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, August 15, 1947 அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் வந்து எந்த ரிலீஜியஸை சார்ந்து இருந்துச்சோ
அதே ரிலிஜியஸ் சார்ந்து தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலிஜனுக்கும் மாறுதலுக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரே ரிலிஜனுக்குள்ளே வெவ்வேறு செக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குன்னா, ஸோ அந்த செக்டாகவும் வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிந்துயிசம்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ ஹிந்துயிசமில் வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போ வெஜிடேரியன் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் டெம்பிளில் அலௌடு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நான்வெஜ்ஜுக்கு மாற்றக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதை நான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். கெடாலாம் வெட்டக்கூடாது. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டை தான் இந்த ஆக்ட் பிரகாரம் வந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடியது. செக்ஷன் 3 ஆஃப் தி ஆக்ட் பார்ஸ் தி கன்வர்ஷன் இன் ஃபுல் ஆர் பார்ட் ஆஃப் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஃப் எனி ரிலீஜியஸ் டாமினேஷன் இன்டு அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் டாமினேஷன் ஆர் ஈவன் அ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் த சேம் ரிலீஜியஸ் டினாமினேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆர்டிகல்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. கீப் லேர்னிங். ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.